வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் சாதாரண உணவுகள்ல ஒன்று தாங்க இந்த பாசிப்பயிறு. ஆனா நம்ம உடலுக்கு எவ்வளவு பெரிய மருந்து என்பது பலருக்குமே தெரியாது. வெறும் ஒரு கைப்பிடி பச்சை பயிறு நம்ம உடலுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குது. நல்ல புரதங்கள், சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு, உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு, தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு பயனளிக்குது. ஆனா பச்சை பயிரை யாரு அதிகமா சாப்பிடக்கூடாது, எந்த முறையில சாப்பிட்டா அதிகமான நன்மைகள் கிடைக்கும், முளைக்கட்டிய பச்சை பயிரா இல்ல வேக வைத்த பச்சை பயிரா, எது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையுமே இந்த ஒரு வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். பச்சை பயிறு இதை இங்கிலீஷ்ல கிரீன் கிராம், மூங் தால் இப்படின்னு பல பெயர்கள் இருக்குது. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய மிக சாதாரண பருப்பு வகைகள்ல ஒன்று தாங்க இந்த பயிறு. ஆனா இதுல நிறைந்திருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் என்னன்னா புரதம், நார்ச்சத்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், போலேட், இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், ஆன்டி ஆக்சிடென்ட். 100 கிராம்ல உலர்ந்த பச்சை பயிரில் சுமார் 24 கிராம் புரதம், 16 கிராம் நார்ச்சத்து, குறைந்த கொழுப்பு, நல்ல அளவு இரும்பு சத்து, இது எல்லாமே இருக்குதுங்க. அதனால தான் இதை ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு பல ஊட்டச்சத்து நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள். கண்டிப்பா பெரியவர்கள்ல இருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே இது விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு, கண்டிப்பாகவும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. ஸோ இந்த பச்சை பயிரை சாப்பிட்டா உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்னன்னா உடலுக்கு உயர்தர புரதங்களை கொடுக்கறதுக்கு பச்சை பயிர் பயன்படுது. புரதம்ங்கிறது நம்மளுடைய தசைகள், எலும்புகள், தோல் மற்றும் உடலுடைய செல் வளர்ச்சிக்கு அவசியமான சத்து தான் அந்த புரதச்சத்து. இங்கிலீஷ்ல நம்ம புரோட்டீன் சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப தேவை. சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக புரோட்டீன் இந்த பச்சை பயிரில் தான் அதிகமாக இருக்குது. இப்போ ஏன்னா நான்வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டால் சிக்கன், மட்டன், மீன் எல்லாத்துலேயுமே புரதச்சத்து இருக்குது. ஸோ அவங்க அதெல்லாம் சாப்பிட்ருவாங்க. ஆனால் வெஜ்ஜில் இருக்கிறவங்க காய்கறிகள் தான் சாப்பிடுவாங்க. ஸோ காய்கறிகளை விட பச்சை பயிரில் தான் அதிக அளவில் புரோட்டீன் இருக்குது. அவங்களுக்கு இது ஒரு சூப்பரான உணவாக இருக்குது. ஸோ அவங்க கண்டிப்பாக பச்சை பயிரை எடுத்துக்கிறணும். குழந்தைகள், இளைஞர்கள், உடற்பயிற்சி செய்கிறவங்க, முதியவர்கள் எல்லாருக்குமே ஏற்ற உணவாக இருக்குது. முக்கியமாக உடற்பயிற்சி செய்கிறவங்க, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, புரோட்டீன் வேணுங்கிறதுக்காக புரோட்டீன் பவுட்ரு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த பவுடரெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை பயிரை சாப்பிட்டாலே போதும். ஏன்னா இதுலேயே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. புரோட்டீன் பவுடர் சில பக்க விளைவுகளை கொடுக்கும். சிலருக்கு ஒவ்வாமை, அலர்ஜிகள்லாம் ஏற்படுத்தும். ஆனால் இந்த பச்சை பயிறு எல்லாருக்குமே ஏற்றதாக இருக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் பயன்படுது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வயிறை நீண்ட நேரம் நிறைந்த உணர்வை கொடுக்கும். இதனால அடிக்கடி பசி வராது. அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் குறையும். கலோரிகள் உட்கொள்ற அதுவும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது கலோரியும் குறைவு. அதனால நம்ம பச்சை பயிர் நம்ம ரெகுலராக எடுத்து சாப்பிட உடல் எடை சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே நல்லாவே கரைஞ்சிடும். முக்கியமாக டயட்டில் இருப்பாங்க நிறைய பேர், வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி டயட்டில் இருப்பாங்க. அவங்க என்னென்னமோ டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் இந்த பச்சை பயிரை நீங்கள் உணவில் எடுக்க நல்லாவே உங்கள் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடையை குறைக்க முயற்சி செய்கிறவங்க டெய்லி எடுத்துக்கலாம். மூன்றாவது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. பச்சை பயிர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு. இதனால சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்டா திடீர்னு சுகர் லெவல் உயராது, குறையத்தான் செய்யும். ஸோ உங்களுடைய சுகர் லெவலை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்னா தாராளமாக பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நீங்கள் மதியானம் ஒரு வேளை மட்டும் ரைஸ் எடுத்துட்டு நீங்கள் காலையிலையும் நைட்லேயும் பச்சை பயிர் சார்ந்த உணவுகளை எடுக்கலாம். காலையில் பச்சை பயிர் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா நைட்டு பச்சை பயிர் தோசை எடுத்துக்கலாம். நல்லாவே சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பாசி பயிரில் நார்ச்சத்து மற்றும் புரதம் இது ரெண்டுமே இருக்குது. இதனால உங்களுடைய சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும். அதே மாதிரி உணவு செரிமானத்தை
வேகமாக வேக செரிக்கிறத வேகமாக்கும். ஸோ வேகமாகவே ஈஸியாகவும் நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து செரிச்சிடும். சர்க்கரை அளவும் கட்டுப்பாட்டில் வந்துடும். ஸோ கண்டிப்பாக வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இந்த பாசிப்பயிறு இருக்குது. அடுத்து 4வது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பச்சை பயிறு பயன்படுது. பச்சை பயிரில் மெக்னீசியம், பொட்டாசியம், நார்ச்சத்து இது எல்லாமே இருக்குதுங்க. இது வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும், கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கும், நல்ல கொழுப்பை வந்து ஆதரிக்கிறதுக்கும், நல்ல கொழுப்பை கொடுத்து கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பச்சை பயிறு பயன்படுது. இதனால இதயம் சார்ந்த அந்த நோய்களும், அந்த இதய நோய் அபாயத்தை குறைக்கும் தன்மை கொண்டது இந்த பச்சை பயிறு. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதயம் சார்ந்த நோய்கள் நிறையவே பரவிட்டு வருது. நிறைய மரணங்களுக்கும் இதயம் சார்ந்த நோய்கள் தான் காரணமாக இருக்குது. ஸோ அதனால பச்சை பயிரை உணவுல எடுத்துக்கிறது நம்மளுடைய இதயத்திற்கு ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து 5வது நன்மை, மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கு பச்சை பயிர் பயன்படுது. ஏன்னா பச்சை பயிரில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால இது குடலுடைய இயக்கத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. குடல்ல நுண்ணுயிர்களில் நல்லா வச்சு பாதுகாக்கிறதுக்கு பச்சை பயிர் வந்து பயன்படுதுங்க. ஸோ குடல் ஆரோக்கியங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அதற்கு பச்சை பயிர் பயன்படுது. ஸோ இவ்வளவு நேரம் பச்சை பயிர் அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் ஊரில் இந்த பச்சை பயிரை என்ன பேரில் வந்து அழைச்சிட்டு வருவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் பகிருங்க. ஏன்னா சிலர் வந்து பாசி பயிறு, பச்சை பயிறு இப்படின்னு ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறோம். ஸோ உங்கள் பகுதிகளில் நீங்கள் என்ன பேரில் சொல்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 6வது நன்மை என்னென்னா, ரத்த சோகையை வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த பாசி பயிறு பயன்படுது. இந்த பாசி பயிரில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மற்றும் போலேட்னுங்க, இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நீங்கள் எல்லாருமே இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு என்ன நினைப்பீங்க? பேரிச்சம்பழம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பேரிச்சம்பழத்தை விட பல மடங்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது இந்த பாசி பயிரில் தாங்க. இன்னுமே உங்களுக்கு இரும்பு சத்து வேணும் அப்படின்னா நீங்கள் பாசி பயிரை தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் தான் நிறைய இருக்குது. பேரிச்சம்பழத்தில் கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரதமும் கிடைச்சிரும், இரும்பு சத்தும் கிடைக்கும், போலேட் அப்படிங்கிற அந்த சத்தும் கிடைக்கும். இந்த போலேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைகளுடைய அந்த மூளை வளர்ச்சிக்கு, குழந்தைகளுக்கு. அதனால் மாசமாக இருக்கிறவங்க பச்சை பயிரை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ரத்த சோகை, பெண்களுக்கு தான் நிறைய ரத்த சோகை ஏற்படும். இந்த சிவப்பு ரத்த அணுக்கள் வந்து எண்ணிக்கை வந்து குறையும் போது பெண்களுக்கு ரத்த சோகை ஏற்படும். ஸோ அதை ஈடுகட்டுறதுக்கு பாசி பயிர் பயன்படுது. ஸோ அந்த ரெட் பிளட் செல்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கு நீங்கள் பாசி பயிரை எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி இரும்பு சத்து, நம்ம எப்போவுமே இரும்பு சத்தா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எப்போ சாப்பிட்டாலும் அதில் விட்டமின் சி நிறைஞ்ச உணவுகள் சேர்த்து எடுக்கணும். அப்போ தான் வந்து இரும்பு சத்தை நம்ம உடலால் உறிஞ்சி கொள்ளப்படும். எதுக்காகனா நான் சொல்கிறேன்னா, நம்ம இப்போ பாசி பயிர் சாப்பிட்றோம்னா அதில் இரும்பு சத்து இருக்குது. அந்த இரும்பு சத்து நம்ம உடலுக்கு வந்து உறிஞ்சுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நெல்லிக்காயோ இல்லை எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸோ, நெல்லிக்காய் இருந்தால் நெல்லிக்காய் சாப்பிடலாம், இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கலாம். இப்போ ஆரஞ்சு இருந்தால் ஆரஞ்சு சாப்பிடலாம், ஆரஞ்சு ஜூஸ். இதெல்லாம் வந்து விட்டமின் சி நிறைந்த உணவு. ஸோ இரும்பு சத்து நிறைந்த காய்கறிகளோ இல்லை எது இப்போ நான்வெஜ் ஈரல் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் இதை எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம உடலால் முழுமையாக அது உறிஞ்சி கொள்ளப்படும். ஸோ அதனால தான் விட்டமின் சி நிறைந்த உணவுகளை நம்ம அதை சாப்பிட்ட பிறகு இதை நம்ம சாப்பிடணும், இல்லை சேர்த்து சாப்பிடலாம். அடுத்து 7வது நன்மை, கர்ப்பிணி பெண்களுக்கு பாசி பயிறு பயன்படுதுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, போலேட் இதில் நிறையாவே இருக்குது. இந்த போலேட் கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியமானது. அதனால தான் ஹாஸ்பிட்டலில் போலேட் மாத்திரை வந்து கொடுப்பாங்க. அது நிறைய பெண்களுக்கு என்ன ஆகும்னா, அது சாப்பிட்டோன்னே வாந்தி வரும். ஏன்னா அந்த மாத்திரையோட ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாத்திரையும் நீங்கள் சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு பாசி பயிரையும் உணவில் எடுத்துக்கிறங்க. ஏன்னா இந்த போலேட் வந்து கருவில் வளரக்கூடிய அந்த குழந்தைக்கு ரொம்பவே முக்கியம். நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு, பிரெயின் வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே இந்த போலேட் வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக பாசி பயிரை வந்து எடுத்துக்கிறணும். அடுத்து வந்து நம்ம 8வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, எலும்புகளை வலுவாக வச்சுக்கிறதுக்கு பாசிப்பயிர் பயன்படுது. ஏன்னா பாசிப்பயிரில் கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இருக்குது. இந்த 3 தாதுமே எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எலும்பு வலிமைக்கும் மூட்டுகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பாசிப்பயிர் பயன்படுது. இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, மூட்டு வலி இருக்கும். ஸோ மூட்டு வலி, கை கால் வலிலாம் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து கால்சியம் சத்து குறைபாடு தான். ஸோ நீங்கள் பாசிப்பயிரை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தால், பாசிப்பயிரை சாப்பிடுங்க, இல்லை பாசிப்பயிரில் செஞ்ச எந்த உணவை எடுத்து
சாப்பிட்டாலுமே அந்த மூட்டு வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய மூட்டுக்கள் நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, தோல் ஆதரிக்கிறதுக்கு பாசிப்பயிர் பயன்படுது. நம்மளே நம்ம ஊர்கள்ல என்ன பண்ணுவோம்னா, பாசிப்பயிர அரைச்சு மூஞ்சிக்கு வந்து ஃபேஸ் பேக் போட்டுட்டு வருவோம். எதுக்காகன்னா, நம்மளுடைய மூஞ்சி நல்லா பளபளப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா பாசிப்பயிர்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது செல்கள பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. வயதான தோற்றத்த தாமதப்படுத்துறதுக்கு பயன்படுதுங்க. ஏன்னா வயதான காலத்துல 40 வயதை எட்டிட்டா என்ன வரும்? முகங்கள்ல முகச்சுருக்கங்கள், இந்த டல்னஸ் இதெல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் தாமதப்படுத்துறதுக்கு, தடுக்கிறதுக்கு வந்து பாசிப்பயிர் பயன்படுது. 10வது நன்மை என்னன்னா, முடி ஆரோக்கியத்திற்கு பாசிப்பயிர் பயன்படுது. ஏன்னா இதுல புரதம், இரும்புச்சத்து 2மே இருக்கிறதுனால இது முடி வளர்ச்சிக்கு வந்து உதவக்கூடியதா இருக்குது. சில பேருக்கு முடி வந்து வளராது, அப்படியே நிக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்கலாம் பாசிப்பயிரை உணவலாவும் எடுத்துக்கிறலாம். இல்ல பாசிப்பயிர வந்து பவுடர் பண்ணி அத அரைச்சு இல்லைன்னா அதை நீங்கள் ஊற வச்சு அரைச்சு கூட நீங்கள் ஹேர் பேக்கை வந்து போட்டுட்டு வரலாம். ஸோ முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கும் பாசிப்பயிர் பயன்படுது, வளர்ச்சிக்கும் பயன்படுது, முடியோடைய வலிமைக்கும் பயன்படுது. ஸோ ஒரே கல்ல 3 மாங்காங்க. ஸோ முடி சார்ந்த எல்லாத்துக்குமே வந்து பாசிப்பயிர் பயன்படுது. நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு, அடுத்து வந்து நல்லா சைனிங்கை கொடுக்கறதுக்கும் பாசிப்பயிர் பயன்படுது. அடுத்து 11வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியாக வலுப்படுத்துறதுக்கு பாசிப்பயிர் பயன்படுது. பாசிப்பயிரில் பல்வேறு விட்டமின்ஸ்கள், தாதுக்கள் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக வச்சுக்கிறதுக்கு, நம்மளுக்கெல்லாம் வந்து வெளியிலேருந்து பாக்டீரியா, வைரஸ் தொற்றுலாம் வரும்ல, ஸோ அதெல்லாம் தடுத்து எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கொடுக்கறதுக்கு பாசிப்பயிர் வந்து பயன்படுது. அடுத்து 12வது நன்மை என்னன்னா, உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கறதுக்கு பாசிப்பயிர் பயன்படுது. நிறைய பேருக்கு பாடி ஹீட்னால பலவிதமான பிரச்சனைகள்லாம் வரும். முக்கியமாக கோடைக்காலம் வந்துருச்சுன்னா ரொம்பவே பாடி ஹீட் ஆயிரும். ஸோ அவங்கெல்லாம் அப்போல்லாம் பாசிப்பயிரை உணவில் எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து மீளணும். முக்கியமாக இப்போ வந்து பெண்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். உடல் சூடுனால, கல்யாணம் ஆகிட்டா அவங்களுக்கு குழந்தை தங்குறதே பெரிய விஷயமா இருக்குன்னா, உடல் சூடுனால அதுவும் பிரச்சனையாயிரும். ஸோ அவங்கெல்லாம் பாசிப்பயிரை எடுக்க எடுக்க நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு பலன் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பெண்கள் கண்டிப்பாக இந்த பாசிப்பயிரை உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே. அடுத்து முளைக்கட்டிய பாசிப்பயிறுடைய நன்மைகளை பார்த்தலாம். முளைக்கட்டிய பிறகு விட்டமின் சி வந்து அதில் அதிகமாகவே இருக்கும். சில சத்துக்கள் உடலால் எளிமையாக உறிஞ்சி கொள்ளப்படும். செரிமானம் ஈஸியாக நடக்கும். அதனால தான் நம்ம ஊற வச்சு அவிச்சு சாப்பிட்றத விட முளைக்கட்டி வச்சு சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே முளைக்கட்டி வைக்கிற பாசிப்பயிரில் அதிகமான சத்துக்கள் வந்து உடலால் உறிஞ்சி கொள்ளப்படும். அதனால தான் அதை நம்ம முளைக்கட்டி சாப்பிட சொல்கிறோம். விட்டமின் சியும் ப்ளஸ் மற்ற எல்லா ஊட்டச்சத்துக்களும் நம்ம உடலால் வேகமாகவே உறிஞ்சி கொள்ளப்படும். ஸோ இப்படி நம்ம சாப்பிட்லாம், இல்லை நம்ம ஆவியில் வேக வச்சு அவிச்சும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டா நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும்? ஒன்று, நம்ம சுண்டல் வடிவில் வந்து எடுத்துக்கிறலாம்ங்க. சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எண்ணெய் ஊற்றிலாம் நீங்கள் செய்யக்கூடாது. சிறிதளவு ஊற்றி நீங்கள் தாளித்து எடுத்துக்கிறலாம். அடுத்து கூட்டு, அடுத்து வந்து சிலர் வந்து கடையல் மாதிரிலாம் செய்வாங்க, அந்த மாதிரி செய்யலாம். அடை, தோசை மாவு தோசையாக ஊற்றிக்கலாம். பெசரட்டை அப்படின்னு சொல்லுவோம், பாசிப்பருப்பு தோசை, அது செய்யலாம். பாசிப்பருப்பு பாயாசம் எடுத்துக்கலாம். அடுத்து சூப்பு செஞ்சு குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வடிவில் வந்து நம்ம பாசிப்பயிரை உணவில் சேர்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட்னா, பொதுவாக 50லிருந்து 75 கிராம் பாசிப்பயிறு மட்டும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது சமைச்ச பாசிப்பருப்பு வந்து 1 கப்பு அளவு, அந்த அளவு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஒன்று ஸ்ப்ரவுட்டு இல்லைனா சமைச்சதை எடுத்துக்கிறணும். 1 கப் அளவு மட்டும் ஒரு பெரியவங்க எடுத்துக்கிட்டால் போதும். சின்ன குழந்தைங்கன்னா இதில் பாதி தான் கொடுக்கணும். ஸோ இதுதான் அளவு. ஒரே நாளில் அதிகமாக சாப்பிட்டா அதிக நன்மை கிடைக்கும் நினச்சிட்டு சாப்பிடாதீங்க, அது ரொம்பவுமே தவறு. ஒரு நாளுக்கு நீங்கள் 1 கப்பு, ஆனால் தினமும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பாசிப்பயிரை யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக எடுக்கணும் அப்படின்னா, சிறுநீரக நோயாளிகள் வந்து இதில் புரதம், பொட்டாசியம் இருக்கிறதுனால அவங்க இதை வந்து எடுக்கணும்னா நீங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கலாம், இல்லைனா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சிலருக்கு வாய்வு தொல்லை இருக்கும். வாய்வு தொல்லை அதிகமாக இருக்கிறவர்கள் இதை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க
பாசிப்பயிரை தவிர்க்கிறது நல்லது. ஸோ இவங்க எல்லாருமே பாசிப்பயிரை கவனமாக தான் எடுக்கணும். அதிகமாக சாப்பிட்டால் என்ன ஆகும்னா வயிறு உப்பசம், வாய்வு தொல்லை, வயிற்று செரிமான பிரச்சனை, சிலருக்கு கடுமையான செரிமான பிரச்சனை கூட ஏற்படலாம். அதனால் எப்பொழுதுமே அளவாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக வாரத்தில் 3லேருந்து 5 முறை நீங்கள் சேர்த்துக்கிட்டாவே போதும். ஸோ தினமும் சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா வாரத்துக்கு 3லேருந்து 5 முறை சாப்பிட்டா போதும். ஸோ நீங்கள் முளைக்கட்டி வடித்து சாப்பிட்டாலும் சரி, வேக வச்சு சாப்பிட்டாலும் சரி, அடுத்து காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிட்டாலும் சரி, எப்படி வேணாலும் நீங்கள் அந்த பாசிப்பயிரை எடுத்துக்கலாம். நண்பர்களே, இந்த பச்சை பயிறுங்கிறது ஒரு மலிவான, சத்தான மற்றும் பல்வேறு வகைகளில் நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இது எளிமையாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு உணவு. கண்டிப்பாக உணவில் நீங்கள் சரியான அளவில் எடுத்துக்கிறங்க. கண்டிப்பாக உங்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.